பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் முதலமைச்சர்கள் மாநாடு. திட்ட கமிஷனை மாற்றி அமைப்பது பற்றி முக்கிய ஆலோசனை. புதிய திட்ட கமிஷனில் பிரதமர் தலைமையில் 3 குழுக்கள் செயல்படும். மத்திய நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி தகவல். திட்ட கமிஷன் கலைப்புக்கு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு. முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரை. G-16 செயற்கைக்கோள் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தம். விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் வரும் 9ஆம் தேதி 3வது கட்ட தேர்தல். இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்தது. அல் கைதா தீவிரவாதிகள் மீது அமெரிக்க ஏவுகணை தாக்குதல். மேலும் ஒரு தளபதி பலி. வணக்கம். செய்திகள் வாசிப்பது பத்மினி பிரகாஷ். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி தலைமையில் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் தொடங்கியது. திட்ட கமிஷனுக்கு மாற்றாக புதிய அமைப்பை உருவாக்குவது பற்றிய இம்மாநாட்டில் பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் சுதந்திர தின விழாவில் செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி திட்ட கமிஷனுக்கு மாற்றாக புதிய அமைப்பு உருவாக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இதையொட்டி திட்ட கமிஷனுக்கு மாற்று அமைப்பை உருவாக்குவது பற்றிய அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் இன்று தொடங்கியது. இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டு விவாதித்தனர். முதலமைச்சர்கள் மாநாட்டுக்கு வருகை தந்த அனைத்து முதலமைச்சர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி கைகுலுக்கி வரவேற்றார். பின்னர் மாநாட்டை பிரதமர் மோடி தொடக்கி வைத்து பேசினார். இந்த மாநாட்டில் காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா சட்டசபை தேர்தலை காரணம் காட்டி கலந்து கொள்ளவில்லை. அதேபோல ஏற்கனவே மத்திய அரசுடன் கருத்து வேறுபாட்டில் இருந்து வரும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் இம்மாநாட்டில் பங்கேற்கவில்லை. திட்ட கமிஷனுக்கு மாற்றாக உருவாக்கப்படும் புதிய அமைப்பில் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 50% பேர் மாநிலங்களின் பிரதிநிதிகளாகவும் மீதி பேர் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்களாகவும் இருப்பார்கள் என்று கருதப்படுகிறது. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக முதலமைச்சர்களின் மாநாடு நடத்தப்பட்டது. புதிதாக அமைக்கப்படும் திட்ட கமிஷன் பிரதமர் தலைமையில் முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள் ஆகியோரை உள்ளடக்கிய 3 குழுக்களாக செயல்படும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 64 வருடங்களாக செயல்படுத்தப்பட்டு வந்த திட்ட கமிஷனை கலைத்துவிட்டு மாநில வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் புதிய அமைச்சரவை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளார். இது பற்றி முதலமைச்சர்களின் கருத்தை அறிய டெல்லியில் இன்று பிரதமர் மோடி தலைமையில் முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டில் பங்கேற்ற மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். திட்ட கமிஷனை மாற்றி அமைப்பது அவசியம் என்று பிரதமர் மோடி கருதுவதாகவும் இந்த மாற்றத்தின் மூலம் மாநிலங்களின் வளர்ச்சியை காண முடியும் என்றும் பிரதமர் நம்புவதாகவும் அருண் ஜேட்லி தெரிவித்தார். முதலமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி மாநிலங்களின் அதிகாரம் பலம் பெறும் வகையிலும் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலும் சீர்திருத்தம் கொண்டு வரப்படும் என்று வலியுறுத்தியதாகவும் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். புதிய திட்ட கமிஷன் பிரதமர் தலைமையில் முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், அதிகாரிகள் ஆகிய 3 குழுக்களாக செயல்பட வேண்டும் என்பது பிரதமர் நரேந்திர மோடியின் விருப்பம் எனவும் இந்த திட்டத்துக்கு முதலமைச்சர்கள் ஆதரவு தெரிவித்ததாகவும் நிதி அமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். திட்ட கமிஷன் கலைப்புக்கு தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வரவேற்பு தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் முதலமைச்சர் மாநாட்டில் பேசிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் முதலமைச்சர்கள் மாநாடு டெல்லியில் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். வலுவான இந்தியாவை உருவாக்கிட பலமான மாநிலங்கள் இருப்பது அவசியம் என்றும்
நிதி தொடர்பாக மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறினார். நாட்டின் நிர்வாகத்தில் கூட்டாட்சி கொள்கையை வலுப்படுத்த வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி திட்ட கமிஷனை கலைத்துள்ளதற்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வரவேற்பு தெரிவித்தார். பணமாற்று திட்டத்தை மாநில அரசுகளின் மூலம் செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர் அப்போது குறிப்பிட்டுள்ளார். தகவல் தொடர்புக்கான இந்திய செயற்கைக்கோள் GSAT-16 இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 3181 கிலோ எடையுள்ள GSAT-16 செயற்கைக்கோள் 800 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் தொலைத்தொடர்பு வசதிக்கான 48 சாதனங்கள் உள்ளன. தென் அமெரிக்காவில் பிரெஞ்சு கயானாவில் உள்ள ராக்கெட் தளத்திலிருந்து இந்திய நேரப்படி இன்று அதிகாலை GSAT-16 செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. செயற்கைக்கோளை சுமந்து சென்ற ஏரியன் ராக்கெட் வெண்புகையை கக்கியபடி விண்ணில் பாய்ந்தது. அடுத்த 32வது நிமிடத்தில் செயற்கைக்கோள் அதன் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. அடுத்த சில நிமிடங்களில் பெங்களூருவில் உள்ள தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்தில் GSAT-16 செயற்கைக்கோளின் சிக்னல்கள் கிடைத்தன. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அனுப்பிய செயற்கைக்கோள்களில் மிக பெரியதான GSAT-16 செயற்கைக்கோள் இன்டர்நெட் சேவை, தொலைபேசி சேவை ஆகியவற்றின் மேம்பாட்டுக்கு உதவும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா வசமுள்ள BSLV மற்றும் GSLV ராக்கெட்டுகள் 2 டன் எடை கொண்ட செயற்கைக்கோள்களை மட்டுமே சுமந்து செல்லும் சக்தி படைத்தவை. இதனால் அதிக எடையுள்ள செயற்கைக்கோள்கள் வெளிநாடுகளின் ராக்கெட் தளங்களிலிருந்து ஏவப்படுகின்றன. ஏரியன் ராக்கெட் மூலம் இஸ்ரோ அனுப்பும் 18வது செயற்கைக்கோள் GSAT-16 என்பது குறிப்பிடத்தக்கது. 4 டன் எடையுள்ள செயற்கைக்கோள்களை சுமந்து செல்லும் ராக்கெட்டுகள் விரைவில் இந்தியாவில் தயாரிக்கப்படும் என்று இஸ்ரோ அறிவித்துள்ளது. GSAT-16 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதற்கு விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-16 வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. GSAT-16 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக அதன் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த செயற்கைக்கோள் விண்ணில் 12 ஆண்டுகள் வரை செயல்படும். இந்த சாதனையை நிகழ்த்தியுள்ள விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், GSAT-16 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்திய பெருமை நமது விஞ்ஞானிகளையே சாரும் எனவும், தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் நமது நாட்டின் விண்வெளி திட்டங்களின் முக்கியமான சொத்து என்றும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களில் வரும் செவ்வாய்க்கிழமை 3வது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்ந்தது. 87 உறுப்பினர்களை கொண்ட ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டசபைக்கும் 81 உறுப்பினர்களை கொண்ட ஜார்க்கண்ட் மாநில சட்டசபைக்கும் பொது தேர்தல் நடைபெறுகிறது. இதுவரை நடந்த 2 கட்ட தேர்தல்களில் இரு மாநிலங்களிலும் தலா 33 தொகுதிகளில் வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ளது. காஷ்மீரில் வரலாற்று சாதனையாக 72% வரை வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஜார்க்கண்டில் 65% பேர் வாக்களித்தனர். 3வது கட்டமாக காஷ்மீரில் 16 தொகுதிகளுக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 17 தொகுதிகளுக்கும் வரும் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. காஷ்மீரில் 3வது கட்ட தேர்தலை சந்திக்கும் பாராமுல்லா மாவட்டம், ஸ்ரீநகர், ஊரி ஆகிய இடங்களில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதால் அந்த பகுதிகளில் இராணுவத்தினரும் துணை இராணுவ படைகளும் குவிக்கப்பட்டுள்ளன. வாக்காளர்கள் பயமின்றி வாக்களிக்க தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இரு மாநிலங்களிலும் செய்யப்பட்டுள்ளன. இரு மாநிலங்களிலும் 3வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 5 மணியுடன் ஓய்ந்தது. பாகிஸ்தான் எல்லையில் அமெரிக்காவின் ஆளில்லா விமானம் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் அல்-கய்தா இயக்கத்தின் தளபதி உமர் பரூக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையை ஒட்டி அமைந்துள்ள வடக்கு வஜிரிஸ்தான் பகுதி தீவிரவாதிகளின் புகலிடமாக திகழ்கிறது. அல்-கய்தா தீவிரவாதிகளும் தலிபான் மற்றும் வெளிநாட்டு தீவிரவாதிகளும் அந்த பகுதிகளில் பதுங்கி உள்ளனர். அவர்களை அழிப்பதற்காக அமெரிக்காவின் ஆளில்லா விமானங்களும் பாகிஸ்தானின் போர் விமானங்களும் குண்டுவீசி தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் அல்-கய்தா இயக்கத்தின் முக்கிய தளபதியான உமர் பரூக் வஜிரிஸ்தான் பகுதியில் உள்ள கர்தாங்கி என்ற கிராமத்தில் பதுங்கி இருப்பதாக அமெரிக்காவுக்கு உளவு தகவல்கள் கிடைத்தன. இதையடுத்து அமெரிக்காவின் ஆளில்லா விமானம் உமர் பரூக் பதுங்கியிருந்த வளாகத்தில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இதில் உமர் பரூக் உட்பட 4 பேர் பலியானார்கள்.
மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். இந்த தகவலை பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் உறுதி செய்தனர். தெற்கு வஜிரிஸ்தான் பகுதியில் பாகிஸ்தான் விமானம் நேற்று நடத்திய தாக்குதலில் அல் கைதா இயக்கத்தின் தலைவர்களில் ஒருவனான சுக்ரிமா ஜுமா பலியானது குறிப்பிடத்தக்கது. அல் கைதா இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு வருவது அந்த இயக்கத்தினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ரயில்வே துறையை நவீனப்படுத்த அடுத்த 3 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுவதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார். ரயில்வே துறையை மேம்படுத்த பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு துரித நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதில் சென்னையிலிருந்து டெல்லி வரை செல்லும் புல்லட் ரயில் திட்டமும் அடங்கும். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு, ரயில் பயணிகளின் வசதிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இதற்காக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரயில்வே துறையை நவீனப்படுத்த அடுத்த 3 ஆண்டுகளில் 6 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும் அதற்கான நிதி வெளிநாடுகளிலிருந்து திரட்டப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி நாளை காஷ்மீர் சென்று பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். ஜம்மு காஷ்மீரில் வரும் 9ஆம் தேதியன்று 3வது கட்ட தேர்தலில் 16 தொகுதிகளிலும் 4வது கட்டமாக 14ஆம் தேதி 18 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி நாளை பிரச்சாரம் செய்கிறார். ஸ்ரீநகர் உட்பட 2 இடங்களில் நடைபெறும் பிரச்சார கூட்டங்களில் அவர் பேசுகிறார். காஷ்மீர் தேர்தலை சீர்குலைப்பதற்காக 2 நாட்களுக்கு முன்பு இப்போது தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். பாதுகாப்பு படையினருடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் 8 தீவிரவாதிகள் உட்பட 23 பேர் கொல்லப்பட்டனர். இந்த பதற்றமான சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டபடி நாளை காஷ்மீர் செல்கிறார். அவரது வருகையை ஒட்டி காஷ்மீரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் பொதுக்கூட்டம் நடைபெறும் மைதானங்கள் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. வெடிகுண்டு சோதனைகள் நடத்தப்பட்டு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். ஹிந்தி நடிகர் திலீப் குமார் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மும்பை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்தி பட உலகின் சூப்பர் ஸ்டாரும் பழம்பெரும் நடிகருமான திலீப் குமார் மும்பையில் குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். நேற்று அவர் மூச்சுவிட சிரமப்பட்டதால் உடனடியாக மும்பையில் உள்ள லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். திலீப் குமாரின் நுரையீரல்களில் நோய் தொற்று ஏற்பட்டு இருந்ததாகவும் சிகிச்சைக்கு பின் அவர் குணமடைந்து வருவதாகவும் மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த செப்டம்பர் மாதம் திலீப் குமாருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சையில் தேமுதிகவினர் ரயில் மறியல் போராட்டம், 500க்கும் அதிகமானோர் கைது. சிறுத்தை நடமாட்டத்தால் வால்பாறையில் பொதுமக்கள் பீதி, பெண் தொழிலாளியை சிறுத்தை தாக்க முயன்றதால் பரபரப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவின் முப்படையினருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி கொடிநாளில் தாராளமாக நிதி வழங்கும்படி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் தேதி இந்தியாவின் முப்படையினரின் கொடிநாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைய தினம் வசூலிக்கப்படும் நிதி படை வீரர்களின் நலனுக்காக செலவிடப்படுகிறது. கொடிநாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி முப்படை வீரர்களுக்கும் தனது ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டுக்காக இரவும் பகலும் பாடுபட்டு தியாகம் செய்யும் முப்படையினருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, நமது படை வீரர்களின் நலனுக்காக கொடிநாளில் தாராளமாக நிதி அளிக்கும்படி நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களும் வீடுகள் கட்டி பயனடையும் வகையில் நமது இல்லம் என்கிற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தின் 2 நாள் கண்காட்சி சென்னையில் துவங்கியது. வேகமாக வளர்ந்து வரும் நமது இல்லம் என்கிற நிறுவனம் ரியல் எஸ்டேட் துறைக்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் சென்னையில் மாதம் ஒருமுறை
பகுதி வாரியாக வீட்டுமனை மற்றும் கடனுதவி கண்காட்சியினை நடத்தி வருகிறது. இதில் பொதுமக்கள் எளிதில் வந்து சேர்ந்து தெரிவு செய்யக்கூடிய இடங்களை தேர்ந்தெடுத்து நமது இல்லம் நிறுவன குழுவினர் கண்காட்சி நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சென்னையை அடுத்துள்ள கூடுவாஞ்சேரியில் இந்நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்படும் 2 நாள் கண்காட்சி துவக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை விஜிஎன் வீட்டுமனை நிறுவனத்தின் இயக்குனர் நந்தகுமார் மற்றும் ரூபி பில்டர்ஸ் நிறுவன இயக்குனர் மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். பொதுமக்கள் பலனடைய வேண்டி துவங்கப்பட்டுள்ள இக்கண்காட்சியில் வீடுகள் கட்டுவதற்கு ஏதுவாக தனியார் வங்கிகளிடமிருந்து எவ்வாறு குறைந்த வட்டி விகிதத்தில் கடனுதவி பெறுவது, சுலப தவணையில் வங்கிக் கடன் ஒப்புதல் பெறுவது போன்றவை குறித்து கண்காட்சிக்கு வரும் பார்வையாளர்களிடம் தெளிவுபட விளக்கப்படுகிறது. நடைபெற்று வரும் கண்காட்சியில் முன்னணி கட்டுமான நிறுவனங்களான விஜிஎன் ஹோம்ஸ், ரூபி பில்டர்ஸ், டிஆர்ஏ பாண்டிங் ஸ்பேசஸ் உள்ளிட்டவை அரங்குகள் அமைத்துள்ளன. இதன் மூலம் குறைந்த விலையில் நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்கள் வீடுகளை கட்டி பயனடைய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் மக்களின் மனநிலையை அறிந்து 8000 ரூபாய் முதல் 2 கோடி ரூபாய் வரையிலும் வீட்டு மனைகளின் விவரங்கள் அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளில் வைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இக்கண்காட்சியை பற்றியும் வீட்டு மனைகள் குறித்த விவரங்களையும் 8144088088 என்ற எண்ணில் கேட்டு பெறவும் நமது இல்லம் நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது. நாங்கள் மாதம் ஒரு ஈவெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கோம். நமது இல்லம் சார்பாக ஒவ்வொரு மாதமும் ஒரு ஏரியாவில் நடந்துகிட்ருக்கு. இப்போது இங்கே கூடுவாஞ்சேரியில் அமைச்சிருக்கோம். இந்த எக்ஸ்போவுக்கு எல்லா மக்களும் வந்து கலந்துக்கிட்டு உங்கள் ஏரியாவுக்கு அருகிலேயே என்னென்ன ஃப்ளாட்ஸ் இருக்குது, என்ன மாதிரி விலையில் வாங்கலாம், எப்படி வாங்கலாம், என்ன குவாலிட்டி, லோன் எப்படி வாங்கலாம், எந்தெந்த வங்கியில் என்ன கடன் கிடைக்கும், உங்கள் தகுதிக்கேற்ற கடன் என்ன மாதிரி வாங்கலாம், வட்டி விகிதம் என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே உங்கள் ஐயங்களை வந்து நீங்கள் இந்த எக்ஸ்போ மூலயமா தீர்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து 50 லட்சம் 1 கோடி உள்ள ஃப்ளாட்டு தான் வந்துட்டு சிட்டியில் வாங்க முடியும். சிட்டியில் வீடு வாங்கணும்னா இன்னைக்கு கட்டாயம் 2 கோடிக்கு கம்மியாக வாங்க முடியாது. இங்கே 25 லட்சத்திலே பிளாட்டு கொடுக்குறாங்க. அது மக்கள் பிரயோஜனப்படுத்திக்கலாமே. வீடுன்றது கொஞ்சம் வீடு வாங்குறது, கல்யாணம் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அப்படி தான் இருக்கும். அதை வந்து எந்த கஷ்டப்பட்டாவது வாங்கிடணும். இன்னைக்கு மக்களுக்கு வீடு வாங்குறதுக்கான ஒரு நல்ல சூழ்நிலை இருக்குது மார்க்கெட்டில். நமது இல்லம் பண்ணுற இந்த லோக்கல் ப்ராப்பர்ட்டி ஃபேர்ஸ், அந்தந்த லொக்கேஷனில் போய் ப்ராப்பர்ட்டி ஃபேர் கண்டக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு நல்ல கான்செப்ட். ஸோ ஒரு பொது இடத்துல ப்ராப்பர்ட்டி ஃபேர் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த இடத்துல என்டையர் சென்னை சிட்டியில் உள்ள மக்களும் வர முடியுமாங்கிறது டவுட்ஃபுல். ஸோ இந்த மாதிரி கூடுவாஞ்சேரி ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா மகேந்திரா வேர்ல்ட் சிட்டியில் இருக்குது. மெயினாக இந்த ப்ராப்பர்ட்டி ஃபேர் நாங்கள் சூஸ் பண்ணதுக்கே ரீசன் என்னென்னா, இங்கே வர இந்த லோக்கல் க்ரௌட் வந்து எங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒரு மகேந்திரா வேர்ல்ட் சிட்டி இங்கேருந்து ரொம்ப பக்கம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் நமது இல்லம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சையில் 500க்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர். தஞ்சை ரயில் நிலையம் முன்பு திரண்ட ஏராளமான தேமுதிகவினர் காவல்துறையினரின் தடுப்புகளை உடைத்து கொண்டு ரயில் நிலையத்தில் நுழைந்தனர். அப்போது நாகூர் செல்லவிருந்த ரயிலை மறித்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து தேமுதிகவின் தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் ராமநாதன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். குடிநீர் பிடிக்கச் சென்ற பெண் ஒருவரை சிறுத்தை புலி தாக்க முயன்ற சம்பவம் வால்பாறை பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சோலையாறு அணையை அடுத்த தேயிலை தோட்டத்தில் வசிப்பவர் ராஜாமணி. பெண் தொழிலாளியான அவர் தனது வீட்டின் பின்புறமுள்ள குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடித்து கொண்டிருந்தார். அப்போது புதரில் மறைந்திருந்த சிறுத்தை புலி ஒன்று அவரை தாக்க முற்பட்டது. ஆனால் சுதாரித்து கொண்ட ராஜாமணி வீட்டிற்குள் புகுந்து தாடிட்டு கொண்டார். இதை அறிந்த அக்கம் பக்கத்தினர் கூச்சலிடவே கோழி ஒன்றை வாயில் கவ்விய சிறுத்தை புலி வனப்பகுதிக்குள் ஓடி மறைந்தது. தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் சிறுத்தை புலியின் நடமாட்டத்தை உறுதி செய்தனர். இதனால் பீதியடைந்த குடியிருப்பு வாசிகள் விலங்குகள் நுழைவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். காலையில் பைப்புக்கு தண்ணி பிடிக்க போகும்போது சிறுத்தை விரட்டிடுச்சு. நான் வீடு திறந்திருக்கோம், வீட்டுக்குள்ளே போயிட்டேன்.
அப்படியே பக்கத்தில் அந்த பக்கம் ஓடிடுச்சு. தமிழகத்தில் நீண்டகால பிரச்சனையாக உள்ள தண்ணீர் பிரச்சனையை போக்க நதிகளை இணைப்பது மட்டுமே நிரந்தர தீர்வாக அமையும் என கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன், தமிழகத்தில் மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொள்ள வேண்டுமெனவும், சூரிய ஒளியில் மின்சக்தியை பெற முயற்சி செய்ய வேண்டுமெனவும் தெரிவித்தார். மேலும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரும் தண்ணீரின் வரத்து சிக்கலை ஏற்படுத்துவதால் தண்ணீர் பிரச்சனையை போக்க நதிகளை இணைப்பது மட்டுமே நிரந்தர தீர்வாக அமையும் என அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் தலையாய பிரச்சனை என்பது நீண்ட பல வருடங்களாக தண்ணீர் பற்றாக்குறை என்பது தமிழகத்தினுடைய தீர்க்கப்படாத பிரச்சனையாக நீடிக்கிறது. அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா ஆகிய 3 மாநிலங்களிலிருந்தும் தமிழகத்திற்கு வரக்கூடிய நதிநீர் வரத்தில் சிக்கல்கள், சச்சரவுகள். எல்லையில் தொல்லைகள் தரும் அந்நியர்களை அப்புறப்படுத்த வெகுமானத்திற்காக பணியாற்றாமல் தேசத்தை காக்கும் வெறியோடு பணியாற்றி வரும் முப்படை வீரர்களின் நலன்களை காக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் படைவீரர் கொடிநாள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. படைவீரர் கொடிநாள் தினமான இன்று அதை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை நாம் காணலாம். ஒவ்வொரு குடிமகனின் உயிர் நாடி அவரவர் நாட்டின் தேசிய கொடியாகும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த தேசிய கொடியை போற்றும் விதமாகவும் அபகரிப்பில் அல்ல வாழ்க்கை, அர்ப்பணிப்பில்தான் இருக்கிறது என்று செந்நீரை சிந்தினாலும் கண்ணீரை சிந்தாத முப்படை வீரர்களின் தியாகத்தையும் நலனையும் பேணி காப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும். அன்னை நாட்டை காத்து அந்நியர்களின் ஊடுருவலை தடுக்க அடர் பனிமுகடுகளாகட்டும், அடர்ந்த காடுகளாகட்டும், நீண்ட நெடிய கடல் பகுதியாகட்டும், வெகுமானத்திற்காக பணியாற்றாமல் உயிரை பணயம் வைத்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பணியை செய்து வரும் முப்படை வீரர்களின் நலன்களை பேணி காக்கும் விதமாக 1949ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 7ஆம் நாள் கொடி நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து இராணுவத்தின் ஒரு அங்கமான கேந்திரிய சைனிக் போர்டு என்ற அமைப்பின் மூலம் இந்த படை வீரர் கொடிநாள் நிதி வசூலிக்கப்படுகிறது. இந்திய தேசம் முழுவதும் நிதி வசூல் செய்வதில் அரசு மட்டுமின்றி பல தனியார் மற்றும் தொண்டு நிறுவனங்களும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த தேச கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மற்றும் நன்கொடை மூலம் திரட்டப்படும் நிதி முப்படை வீரர்களின் குடும்ப நல்வாழ்விற்காகவும், உடல் உறுப்புகளை இழந்த வீரர்களின் மறுவாழ்வுக்காகவும், முன்னாள் படை வீரர்களின் மேம்பாட்டிற்காகவும் செலவிடப்படுகிறது. நாடு முழுவதும் செயல்பட்டு வரும் இந்த கொடிநாள் நிதி திரட்டுதலுக்கு தம்மால் முடிந்த உதவியை செய்வது ஒவ்வொரு இந்தியனின் தலையாய கடமையாகும். இரவு பகல் விழித்திருந்து இன்னல்கள் பலப்பட்டு தாய் திருநாட்டை காக்கும் தியாகச் சுடர்களாம் முப்படை வீரர்களின் நலன் காக்க படை வீரர் கொடிநாள் நிதிக்கு தம்மால் முடிந்த நேசத்தை காட்டுவோம். விருப்பத்திற்கு விலை இல்லை, விலை இல்லையே எல்லையே இல்லை. தேசம் காக்கும் வீரர்களுக்கு நாம் அனைவரும் நேசத்தை சமர்ப்பிப்போம். லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சௌந்தரராஜன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லோட்டஸ் நியூஸுடன் இணைந்திருங்கள். உண்மை மலரட்டும். வணக்கம்.